நீங்க ஆபீஸ்க்கு கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் பிரியாணி பண்ணலாம்னு தோணுச்சு. பிரியாணியா? ஆமாங்க, தோணுனதுக்கு அப்புறம் பண்ணாம இருக்க கூடாதுல்ல, அதான் பண்ணிட்டேன். உங்களை விட்டு சாப்பிட மனசு வரல, அதான் எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன பிரியாணி பண்ண? வெஜ் பிரியாணி தானே? ஐயே, வெஜ் பிரியாணிலாம் ஒரு பிரியாணியா? மனுஷன் சாப்பிடுவானா? எக் பிரியாணி பண்ணியா? எது, அந்த புளியோதரையில முட்டை வச்ச மாதிரி இருக்குமே அதுவா? சேச்சா. அப்படின்னா சிக்கன் பிரியாணியா? சிக்கன் இல்ல, பிரியாணி பண்றதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் எதுக்கு சிக்கனமா சிக்கன் பிரியாணி பண்ணணும்? அதனால மட்டன் பிரியாணி பண்ணிட்டேன். சிஸ்டர், இதுக்காக உங்களை எவ்வளவு பாராட்டினாலும் பத்தாது. டேய் சும்மாறா. ஏன் அதுல மட்டன் போட்டா மட்டன் பிரியாணி பண்ண? என்னங்க இப்படி கேக்குறீங்க? மட்டன் போட்டா தானங்க அது மட்டன் பிரியாணி. ஆமால, உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே, எனக்கு எப்பவுமே மட்டன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆமா. அதனால 2 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்து கம கமன் பிரியாணி பண்ணிட்டேன். 2 கிலோ மட்டனா? ஆமாங்க. 1 கிலோ 1000 ரூபா ஆச்சு. அப்ப 2 கிலோ 2000 ரூபா ஆச்சு. ஏன் உனக்கு அவ்வளவு பணம்? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நீங்க தான் என்கிட்ட குடும்ப செலவுக்கு 15000 ரூபாய் கொடுத்தீங்களே, அதுலதான் வாங்கினேன். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். மச்சான், நான் டைனிங் ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ கணக்கு வழக்கு முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துரு. தேங்க்ஸ் சிஸ்டர். வெல்கம் பிரதர். யாதுரு 15000க்குள்ள எப்படி இதெல்லாம் வாங்க முடியும்? எனக்கு கணக்கு சொல்லு. நீ என்ன கணக்கு சொல்லணும்? நீங்க கொடுத்த 15000 ரூபாயில ப்ரொவிஷன் வாங்கியிருக்கேன், கரண்ட் பில் கட்டியிருக்கேன், பால்காரருக்கு பணம் கொடுத்துட்டேன். இதுக்கே நான் கொடுத்த பணம் செலவாயிருக்குமே. இதுக்கப்புறம் மட்டன் வாங்குறதுக்கு பணம் ஏது? அந்த 15000 தாங்க மட்டன் வாங்கினேன். ஏய், என்ன ஆதுர கரகாட்டக்காரன் வாழைப்பழ